எல்லாருக்கும் வணக்கம். நான் பேச நினச்சது சார் பேசிட்டாங்க. ஆக்சுவலாக வந்திருக்க எங்கள் எல்லா அண்ணனும் பழக்கமானதுக்கு காரணம் திரு கோவிந்தராஜ் சார் தான். அதனால் நான் ஸ்டார்டிங்லேருந்தே நான் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே எல்லாரையும் எனக்கு தெரியும். திரு துளசி பன்னீர் அண்ணா இருக்கட்டும், சரவணன் அண்ணா இருக்கட்டும், தேவராஜன் அண்ணா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர். இல்லை டக்குன்னு வந்த பேர் சொல்கிறேன், எல்லாரையும் தெரியும். ஆமாம். குற்றப்பின்னணி கோவிட் முடிஞ்சு ஒரு கதை. முதல்ல இஸ்மாயில் அண்ணனை பற்றி சொல்கிறேன். நான் சென்னைக்கு வந்து எப்படி கவுந்தராஜ் சார் டே ஒன் பழக்கமோ அதே மாதிரி நான் நடிக்க ட்ரை பண்ண ஆரம்பித்த நாள்லேருந்து எனக்கு அவர் பழக்கம். அவர் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப நியாயமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள். அது நான் மட்டும் இல்லை, எங்கள் சாலிகிராமத்துக்கே தெரியும், சினிமாவுக்கே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு நாள் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னு ஊரில் போய் ராட்சசன்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது, தம்பி ஒரு 10 நாள் பழனி வர முடியுமான்னு கேட்டார். சிவானன் சொன்ன கதை மாதிரி அதுக்கு ஒரு கதை இருக்குது. நானும் போயிட்டேன். ரொம்ப பிடிச்சி பண்ணோம். கேமராமேன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் கேமராமேன் சார், சங்கர் சார். நான் 4 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சு ரெடியாகி கிளம்புறனோ இல்லையா, அவர் ரெடியாகி வந்து ஹோட்டல் கீழே நின்று போலாமா அப்படிம்பாரு. அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு டீ கடையில் டேரக்டர் இஸ்மாயில் அண்ணன் வந்து அவரே நான் இங்கே தான் நிற்கிறேன்ப்பா போலாம்ப்பா அப்படிம்பாரு. டீம் வருதா, யூனிட் வருதா, ஆள் வர்றாங்களா, அதெல்லாம் கிடையாது. 3 பேரும் டெய்லி அந்த இருந்த எல்லா நாளும் தயாராக இருந்த ஒரு படம். இதில் நிறைய குறைகள் இருக்கும். ஏன்னா இந்த கதை என்னென்னா அவங்க எல்லாருக்கும் இல்லை, எங்கள் தாத்தாவிலேருந்து என் பேரங்காலம் இல்லை உங்கள் பேரன் அவங்க பேத்தி காலம் வரலையும் இது நடந்துகிட்டு இருக்கிறது தான், நடக்கிறது தான். என்னன்னா ஒரு கால் அடிபடுறது, ஒரு பஞ்சர் ஆகிறது, ஒரு ஒரு சின்ன திருட்டு, இது எல்லாமே நம்ம நியூஸா இவங்கலாம் எழுதி படிக்கும்போது அந்த நேரத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா சாதாரணமா தெரியும். ஆனா அத நமக்கு பாதிக்கும்போது தான் அதோட வலிங்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கோடி பேர் வந்துட்டாங்க. இப்ப சினிமால நடிக்கிறதுமே கோடி பேர் நடிக்கிறாங்க. அந்த ராட்சசனி எனக்கு கிடைச்சதுன்னு நான் நான் தேடல் தான் எனக்கு கிடைச்சது. அது மாரி ஒரு குற்றங்கிறது மத்தவங்கள்ட்ட பார்க்கும்போது சாதாரணமா தெரியலாம். ஆனா அது நமக்கு நடக்கும்போது அதோட வீரியம் தாங்கவே முடியாது. அது நடக்கக்கூடாதுங்கிறது இப்ப டெய்லி குற்றம் நடக்குது. டெய்லி செயின் ஸ்நாச்சிங் பசங்க பண்றாங்க, கஞ்சா அடிக்கிறாங்கன்னு எவ்வளோ நியூஸ் வருது. அது ஏன் நிக்கல? ஏன் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு? ஏன்னா யாருமே தனக்கு நடக்கிற வரலையும் யாரும் அத பெருசா எடுத்துக்கிறதில்ல. அதனால இந்த கதைய வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான லைனா இருந்தாலும், சாதாரணமா பண்ணியிருந்தாலும், இத பண்ணணும்னு நெனச்சு பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் எந்த கேள்வியும் கேட்காம நடிச்சேனால நல்லா நடிச்சேனான்னு தெரியல. அத அவர் தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதில ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா, ஒரு படம் ஒரே ஷெட்யூல்ல போறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில ஒரே ஷெட்யூலு. திரும்பலாம் வரல. அப்படியே அன்னைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது படம் முடிச்சுட்டு வந்தோம். அது மாரி வந்திருக்கோம். தயவுசெய்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நெகட்டிவிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு. பாசிட்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கு. தயவுசெய்து உங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த படம்னு இல்ல, எந்த படமா இருந்தாலும் இருக்கிற முதல்ல நல்லது என்னன்னு சொல்லிருங்க. ஏன்னா, இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா, வீட்டுக்குள்ள போனோனே ஒரு பூஜை அறையோ, பெட்ரூமோ தான் காட்டுறோம். டாய்லெட்ட காட்டுறதில்ல. ஆனா எல்லா வீட்லயும் டாய்லெட் இருக்கு. எடுத்தோனே யாரும் டாய்லெட்ட காட்டுறதில்ல. அது மாரி தயவுசெய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளஸ் எழுதுங்க. இது நான் நெறைய படம்லாம் பண்ணல. 2, 3 படம் தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அண்ணன்ட்ட உரிமையா கேட்கலாங்கிற உரிமையில எல்லா அண்ணன்கள்ட்டயும் கேட்கிறேன். இந்த படத்த நல்லபடியா எழுதுவீங்கன்னு நம்புறேன். நன்றி. தேங்க் யூ.